இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீட்டு உப்ப சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கே தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த கேபிய நம்ம என்னன்னு சொல்றது மாமா? அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம மொத்த சொத்தையும் அந்த ககனுக்கு சொந்தமாக்கிட்டு நம்மள அவன் பின்னாடி பிச்சை எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறாரா? எனக்கு அப்படி ஒரு நோக்கமே இருந்ததுல அப்புறமா. அப்போ எந்த நோக்கத்துல இந்த குடும்ப கௌரவத்தை இப்படி கெடுக்க நினைச்ச? மச்சான், பூமியும் ககனும் காதலிக்கிறாங்க. பூமியை நீங்க வளர்ப்பு பொண்ணா நினைக்கும் போதே அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கல. பெத்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி ககன் கூட பூமி நீங்க பெத்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பூமியை ஒதுக்கிட்டான். பூமி சேஃபா இருக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் அது நடக்கும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணேன். அவங்க ரெண்டு பேர் மேல அப்படி ஒரு பழிய போட்டேன். அது ஏன்னா அப்படி நடந்தாதான் என் புள்ள ககன் பூமியை கல்யாணம் பண்ணி பண்ற நம்பிக்கையில அப்படி பண்ணேன். இது நான் பண்ணது காரணம் என் மருமகளும் என் பையனுக்காக மட்டும்தான். அப்ப எந்த நோக்கத்துல என் வீட்டு மரியாதைய உன் புள்ள கிட்ட அடமானம் வச்சு நீ என்னோட பொண்ணுக்கு என்ன நியாயம்டா பண்ண நினைச்ச? விசுவாசம் இல்லாத நாயே. ஐயோ மாமா, கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆஹாஹா, நீ உருவாக்குன அந்த புயலு 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்ட மாதிரி அற்புதமா இருந்துச்சுமா. அந்த கேபியும் பயங்கர புத்திசாலியா தான் இருக்கான். மாப்பிள்ள லேசா அரைஞ்சதுக்கே அந்த கேபி தரையில அப்படியே போய் விழுந்துட்டா. மாப்பிள்ள மட்டும் இன்னும் ஓங்கி அரைஞ்சிருந்தா அவன் செத்தே போயிருப்பான் போல. மாமால ஒரு பக்கம் இருக்கட்டும் சித்தி, அந்த கேபிக்கு அவன் புள்ளகிட்டே அடி வாங்க வைப்போம். ஐயோ, அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கா? அது எப்போ? நியூஸ் சேனலுக்கு நியூஸ லீக் பண்ணது நான் தான் அப்படின்னு கேபி சொல்லும்போது இந்த போன்ல வீடியோ எடுத்துட்டேன். இது அந்த பத்மா மூலமா அந்த ககனுக்கு அனுப்பி வச்சேன்னு வச்சுக்கோ. அவன் மானத்தை வாங்கினது அவனோட அப்பன் தானே தெரிஞ்சு அந்த ககன் அப்படியே எரிமலையா மாறிடுவான். அதுக்கப்புறம் எரிமலை செதற போகுது. அப்புறம் இன்னும் எதுக்கு லேட் பண்ணணும்? அந்த ப்ரோக்ராம் உடனே ஆரம்பிச்சிடு. அண்ணா, டேய் ககன், வாங்க சாப்பிடலாம். அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா அண்ணா சொல்றது கேளுண்ணா. அண்ணா போகாத நில்லுண்ணா. அண்ணா ககன், அண்ணா ப்ளீஸ். டேய் ககன், அண்ணா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதண்ணா. அண்ணா சரி சரி, என்னாச்சுடா? அவன் ஏன் அவ்வளவு கோவமா போறான்? பெரியமா, அப்பா பண்ணது அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. டேய் சரி, ஒரு நிமிஷம் இருங்க. டேய் லா 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 லா. மம்மி ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு பேபி? முதல்ல நீங்க எடுங்க மம்மி, சொல்றேன். மருதாணி பாட்டி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். என்ன சொல்றீங்க பாட்டி? நீ சொன்னா சரியாதான் இருக்குமா. எல்லா பண்டிகையும் ஒரே நாள்ல வந்த மாதிரி சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதுதான். கரெக்டா சொன்னீங்க மருதாணி பாட்டி. மம்மி, சூப்பர் மம்மி, சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க. பூமிய மாமாவோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். நம்ம மாமாவே டாடி அடிச்சிருக்காருன்னா அவரோட தான் என்னோட வாழ்க்கையே இருக்குன்னு பூமி சொன்னானா டாட் பூமிய கேரண்டியா கொண்டு போட்டுருவாரு. மாமா பூமிக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. நமக்கு கிடைக்காதது மத்தவங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அந்த கிக்கே தனிதாமா. கரெக்டா சொன்னீங்க மருதாணி பாட்டி. ஐ லவ் யூ மம்மி. இவ கொஞ்ச நேரம் கூட என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டா. இவள பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது.
I will celebrate in my room. நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும்லப்பா. அப்படியே இருந்தாலும் நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்திருந்திருக்க கூடாதுப்பா. உங்களை கேவலமா பாக்குறது, கேவலப்படுத்தி பேசுறது, இப்ப புதுசா மாமா உங்களை அடிக்கடி அடிக்கிறது, இதனால பார்க்க முடியலப்பா. பிந்து, அழாதம்மா, கவலைப்படாத. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. எந்த சூழ்நிலையில நான் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் சொல்றத கேளு, விட்டுடு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடி உங்களை அடிக்கும் போது எங்களுக்கு வேதனையா இருக்காதாப்பா? இருக்குந்தாம்மா. ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாதப்போ தலையெடுத்து நினைச்சுக்கிட்டு கடந்து போயிட வேண்டியதுதான். நல்லா இருக்கா? நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? விடு மீரா. இவ்வளவு நேரம் பிந்து அதை தான் பேசிக்கிட்டு இருந்தா. என்ன பண்றது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க அண்ணன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் அண்ணன் இப்ப உங்களை அடிச்சத பத்தி எல்லாம் நான் கேட்க வரல. நீங்க பண்ண காரியம் கொஞ்சமாவது சரியான கேட்க வந்திருக்கேன். அந்த ககனும் பூமியும் காதலிக்கிறாங்கன்னு, பூமி இந்த வீட்டு பொண்ணுன்னு அந்த ககனுக்கு தெரிஞ்சதும் பூமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நேரடியா மீடியால சொல்லி குடும்ப மாடத்தையே வாங்கிடுவீங்களா நீங்க? ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்கலனா பூமிக்கு கல்யாணமே நடக்காதா? அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல கிராண்டா நம்ம செரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்ன சொன்ன? ஏ, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பூமிக்கும் செரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஏன் மருமக ஏன் வீட்லயே இருக்க போறா? என்னையே அடிக்கிறீங்களா? இது என்ன பாயா இல்ல வேற ஏதாவது? பூமிக்கும் செரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எப்படி நீ யோசிக்கிற? ககன் செரிக்கு அண்ணன், பூமியும் ககனும் காதலிக்கிறாங்க. காதலுங்கிறது கல்யாணத்துக்கு சமம். அதாவது பூமி செரிக்கு அண்ணி மாதிரி. இன்னொரு முறை இப்படி பேசினா அடிக்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் அண்ணன் உங்களை அடிச்சிட்டாருன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோவத்தை நீங்க ஏன் மேல காட்டுறீங்க? இதுதான் கையால் ஆகாத தனம்னு சொல்லுவாங்க. நான் கையாலாகாதவனா இருந்திருந்தா உன் அண்ணன் பேர்ல இருக்கிற எல்லா பிசினஸையும் ஒரு தனியால நான் எப்படி பார்த்திருப்பேன்? உனக்கு கையாலாகாத தனம்னா என்ன தெரியுமா? உன் புருஷனை உன் அண்ணன் எல்லாருக்கும் முன்னாடி அடிக்கும் போது எதுவும் பேசாம வாய் மூடிட்டு இருந்தல, அதத்தான் கையாலாகாத தனம்னு வாங்க.